சட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லேயே நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பெரிய கடையில் தான் வாங்கியிருப்பேன். இருந்தாலும் அந்த கார்னர்லாம் உடஞ்சி உடஞ்சி போயிடுது. அதனால் இந்த வாட்டி நானே கடைக்கு போயிட்டு மரக்கடைக்கு போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்பைஸ் பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு செஞ்சு வாங்கிக்கிட்டேன். இது வந்துட்டு தேக்கு மரத்துலேயே சொல்லியிருந்தனால அவங்க அதிலே செஞ்சு கொடுத்தாங்க. இந்த ஸ்பைஸ் பாக்ஸில் என்ன ஒரு கஷ்டம்னா, நான் பொருளை உள்ளே போடும்போது இந்த கடுகு, சீரகம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு இடையில ஒன்று கார்னர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸஸ்குள்ளே அதுக்கு இடையில போயிட்டு மாட்டிக்கிடுதா. அது ஃபுல்லாலாம் நம்மளால் எடுத்து டீப்பாக க்ளீன் பண்ண முடியல. அதனால் வெறும் காஞ்ச மிளகாவும் தனியாக மட்டும் இப்போ போட்டு வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வச்சுருக்க மாதிரி தான் இப்போ வச்சுட்ருக்கேன். அந்த பாக்ஸஸ் மாதிரி வைக்காமல் தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு கப்ஸ் மாதிரி வச்சுருந்தோன்னா ஈஸியாக இருந்திருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. கொள்ளு கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு வேக போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா தனியாக, சின்ன வெங்காயம், புளி, தேங்காய், சீரகம் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கிட்டு மறுபடியும் அதை அரைச்சி இந்த வேக வச்சுருந்தாலும் கொள்ளு கூட சேர்த்துட்டோன்னா கொள்ளு துவையல் ரெடி. நீங்கள் எந்த பொருளும் ஆசையாக வாங்கி ஐயோ வாங்கினதுக்கப்புறம் இதை வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.